விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மந்தவெளி பகுதியில் லோகநாதன் சாந்தி அப்படிங்கிற தம்பதியினர் வந்து ஷியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாகை வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக குழந்தை இல்லை, அவங்களோட குழந்தையாக நினச்சி ஒரு 5 ஆண்டுகள் வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைனாக சில கடன் தொல்லை இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் தற்கொலை பண்ணிக்காமல் அவங்க குழந்தையாக வளர்த்த இந்த ஷியாமுங்கிற டாகையும் வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணவங்க இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து மஞ்சுளா, அனிமல் ஆக்டிவிஸ்ட். ஸோ இப்போது அதை அடாப்ட் பண்ணி வளர்க்குறவங்களும் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கோம். ஸோ திரு ரமேஷ் அவங்க, ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் தேவி அவங்க, இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி ஷியாமை வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம், என் நேம் மஞ்சுளா கணேசன். நான் வந்து பார்த்திங்கன்னா விலங்கு நல ஆர்வலராக இருக்கேன். ஒரு ஜூன் 24 பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு டாக் வளர்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த டாக் வந்து அங்கே யாருன்னா வந்து ரெஸ்கியூ பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ கிளம்பி போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஷியாம் வந்து ஒரு ஓரமாக வந்து இருக்கான். அவங்க வந்து சடங்கெல்லாம் நடந்துட்டுருக்காங்க. ஸோ நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி இது எப்போ நடந்தது அப்படிலாம் கேட்கும் போது, இல்லை இவங்க ஒரு மதியானமாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, 2 பேருமே வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி வந்துட்டாங்க, இவங்களை இப்போ கொண்டு போயிடுவாங்க, இந்த டாக் வந்து இங்கே தனியாக அழுதுட்டுருக்கு, ஸோ யாருன்னா வந்து கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு எங்களை கேட்டாங்க. சரி, நான் இருக்கிற நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், நீங்கள் யாருன்னா வளர்க்குறீங்களா சொல்லுங்கள், நான் வந்து வேக்சினேஷன், ஹெல்த் செக்அப் எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன், அந்த அடிப்பட்ட கழுத்தில் கூட நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே வந்து இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னும் போது ஷியாம் வந்து சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ணல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, சூசைட் பண்ணும்போது அவனையும் வந்து அவங்க ஹேங் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு கருப்பு கலரில் பிளாஸ்டிக் கவரை வந்து போட்டு அவன் கழுத்தில் அந்த ரோப் வச்சு கட்டி அவனையும் ஹாலில் ஹேங் பண்ணிட்டாங்க. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட். அவன் வாயால் வந்து அந்த கவரை கடிச்சிட்டு அந்த ரோப்பையும் கடிச்சிட்டு அவன் கீழே விழுந்துட்டான். ஸோ அப்போ அவன் கீழே விழுந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாலில், ஒய்ஃப் வந்து ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவன் ரொம்ப நேரமாக வந்து பார்க் பண்ணி தான் வந்து நெய்பர்ஸை அலர்ட் பண்ணியிருக்கான். ஸோ நாங்கள் இமீடியட்டாக ஷியாம் வந்து கூட்டிகிட்டு போயிடலாம், அவனுக்கு பேசிக் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு என்னன்னு பார்க்கலாம், ஏன்னா கழுத்தில் அந்தளவுக்கு ரோப் இதுவாக போட்டிருக்காங்களே அப்படின்னும் போது அவன் சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ணல. ஏன்னா அவன் வந்து அந்த மாதிரி பண்ணதுலேருந்து அவனுக்கு அந்த ஹியூமன்ஸ் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு டோட்டலி போயிடுச்சு. ஸோ லேட்டர் வந்து அவனுக்கு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணி வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன்லாம் பண்ணோம். ஸோ மேபி வந்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் பிடிக்கல போல இருக்கு, ஃபுல்லி சிக் டாக்ஸ்லாம் வராங்க, அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் அட்மாஸ்பியரில் அவனை நம்ம கொஞ்சம் ரீஹபிலிட்டேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சென்னையில் வந்து யாரெல்லாம் ஹோம் போர்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது, ஸோ தாம்பரத்தில் ஒரு சில ஹோம் போர்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் அங்கே மூவ் பண்ணோம். ஸோ ஜவஹர் சார் அண்ட் கல்பகம் மேம் அண்ட் நளினி மேம் அவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறைய லீட்ஸ் வந்தது, இவனோட ஸ்டோரி கேட்டுட்டு நாங்கள் அடாப்ட் பண்ணுறோன்னு வருவாங்க. பட் அவன் யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. யார் வந்தாலுமே என்ன பண்ணுவான், உடனே வந்து கடிக்க போயிடுவான். ஸோ ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு கால் வந்தது, சார்கிட்ட இருந்து கால் வந்தது, இந்த மாதிரி மேடம் நான் வந்து அடாப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏன்னா வந்து ஷியாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குது, ஸோ அவன் அதுலேருந்து இப்போ தான் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கான், நீங்கள் வந்து அவனுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கோஆர்டினேட் பண்ணாங்க, அவங்க ஒய்ஃப் தேவியும் கோஆர்டினேட் பண்ணாங்க. ஒரு 5 days கண்டினியூஸாக வர ஷியாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கொடுத்தான். அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அவங்கள லீஷ் போட விட்டான், காலர் போட விட்டான். அண்ட் மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த அக்ரெசிவாக காட்டினது வந்து இவங்க கிட்ட அவன் காட்டலை. ஸோ மேபி இவங்க ரைட் ஃபேமிலி அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஷியாமுக்கு. நான்
என் பேர் ரமேஷ். திஸ் இஸ் மை ஒய்ஃப் தேவி. நாங்கள் 2 பேரும் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆக்சுவலி போத் ஆர் பெட் லவர்ஸ். எங்களுக்கு டாக் இந்த வளர்க்குறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு நார்மல் டாகை நாம் அடாப்ட் பண்ணுறத விட ஷியாம் மாதிரி ஒரு டாகுக்கு நாம் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ வி டிசைடட் டு அடாப்ட் ஹிம். நாங்கள் 2 பேரும் போய் வி ஸ்டார்டட் கோயிங் அண்ட் இன்ட்ராக்டிங் வித் ஹிம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. பிகாஸ் ஹி இஸ் 5 years old. 5 years oldங்கிறதுனால எங்கள் கூட அக்கஸ்டம் பண்ணுவானா அப்படின்ட்டு அது எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் அந்த ரீசனுக்காக நாங்கள் வந்து அவங்க கூட எவ்வளோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அப்போ தான் அவன் வந்து நமக்கு அக்கஸ்டம் ஆவான் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ டெய்லி வி யூஸ் டு கோ தேர். whenever we find time we'll be at least ஒரு 1 hour நாங்கள் வந்து ஷியாம் கூட இருப்போம். ஷியாம் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்தாங்க. அந்த கேட்டை திறந்து எங்களை வந்து பார்த்த உடனே என்னோடய மாஸ்கெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே என் மாஸ்க்கை கிழிச்சாச்சு. ஆமாம், 2 நல்லா விளையாடணும். பட் ரொம்ப அக்ரெசிவாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தான். பட் அவனை தொடக்கூடாது, தொட்டால் கடிக்கிற மாதிரி இது பண்ணுவான். அது ஸ்டோரி கேட்டவொன்னே தான் எங்களுக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு. ஷியாமுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கான ஒய்ஃபு, வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் நான். அவன் அந்த மாதிரி தான் எங்களை வச்சுருந்தான். கார் நான் வந்து எடுத்துடவே கூடாது. கார் எடுக்கிறேன் அப்படின்னா அவனை கூட்டிகிட்டு தான் போகணும் நாம். அதில் அந்தளவுக்கு என்னென்னா எப்படி ஒரு குழந்தை அஃப்கோர்ஸ் இஸ் அ சைல்டு ஒன்லி, ஒரு குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி தான் ஆகணும். இல்லை ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் உங்ககிட்ட யோசிச்சான் வர்றதுக்கு, விளையாடுறதுக்கு. அப்புறம் அந்த மேடம் இருந்தாங்க, அந்த கல்பகம் மேம், அவங்க தான் வந்து கொஞ்சம் விளையாடுங்க, இப்படி விளையாடுங்க, அப்படி விளையாடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு கொஞ்சம் அவனை டச் பண்ணாமல் விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இது பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு டே வந்து எப்படி இருந்ததுன்னா அவனுக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்த உடனே அவன் அதிலெல்லாம் படுத்துக்க மாட்டான், தனியாக போய் படுத்துப்பான். ஒரு மில்க் கூட குடிக்கல ஃபஸ்ட் டே. கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது, ஒரு பால் கூட குடிக்கலையே அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஆக கொஞ்சமாக பால், அப்புறமா பெடிகிரி இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியாக பருப்பு சாதம் சாப்பிட்ற அளவுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு அந்த 5 days வந்து என்னென்னா ரியலி வி ஹேட் அ குட் டைம் வித் ஹிம். இந்த ஃபஸ்ட்டு டே தான் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்ஸ் எங்ககிட்ட அவன் கொஞ்சம் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. சரி, ஓகே, எஸ் அக்செப்டட் அஸ். ஸோ அவங்க கூட நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. மஞ்சுளா மேடம்க்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்ககிட்ட வந்து மேடம் அவன் எந்த சேட்டையும் பண்ணலை, சமத்தா இருக்கான், எங்களுக்கு கடிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எப்படிப்பா அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு அது அக்ரெசிவாக இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடி. என்னென்னு தெரியல, எங்ககிட்ட ஒட்டியாச்சு. ஒருவேளை நாங்கள் அவனை ரொம்ப லைக் பண்ணுறதுனால அவன் எங்களை லைக் பண்ணுறானோ அது என்னன்னு தெரியல. மஞ்சுளா மேடம், கல்பகம் மேடம் 2 பேருமே தான் ரொம்ப, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சொல்லவே வேண்டாம், மஞ்சுளா மேடம் நிறைய கடி வாங்கியிருக்காங்க ஷாம் கிட்ட. என் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் தூங்குவான், பெட்டில் தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அண்ட் ஏசியில் படுக்கிறது, ஏசி வித் பெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அப்படி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் அந்த இதுலேருந்து அந்த சோகத்துலேருந்து வந்திருக்கோம். ஸோ அவனால் எவ்வளோ அவனுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே ஷாம், தனியாக தூங்க வேண்டாம், எங்கள் கூட வா வந்து தூங்குன்னு சொல்லி ஃபஸ்ட் டே கூப்பிட்டோம். என்ன பண்ணுவான், இது வரைக்கும் அந்த பெட்ரூம் வரைக்கும் வந்து நின்றுப்பான். வந்து எங்களை அப்படி அந்த கண்ணை பாவமாக வச்சுப்பான். எனக்கு அந்த ஒயிட் பால் அழகாக தெரியும், இந்த கண்ணில் கண்ணு கொஞ்சம் பெருசுன்றதுனால அந்த ஒயிட் பால் அழகாக இந்த பக்கம் நகரதெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் படுக்க ஆரம்பித்தான். செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தது. தேர்ட் டே அவனே வந்து படுத்தாச்சு. இப்போ என்னென்னா அவனே போய் படுத்துப்பான். ஏசி போடுன்னு ஏசியை பார்ப்பான். அப்படி ஏசி போடணும், பெட்டில் போய் படுத்துக்கணும். அவனுக்குன்னு அந்த தலானி அந்த பெட்லேயே வச்சுருக்கோம். பட் ரொம்ப சமத்து. பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க, உங்கள் ஷாம் இருக்கா நான் வீட்டில் அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு. நாங்கள் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் இருக்குது, அதில் மட்டும் அந்த ஜன்னல் திறந்து வச்சுட்டு போயிடுவோம். நாங்கள் வந்த உடனே அந்த ரூம் ஷாம் அப்படின்னு கூப்பிட்டா வந்து ஓடி வந்து பார்ப்பான் குழந்த மாதிரி. ஸோ அவனுக்கு அந்த வழியாக தான் வேடிக்கைலாம் பார்த்துப்பான் வெளியில். ஆக்சுவலி அவனுக்கு ஷாமுக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். பட் என்னன்னா இப்போ ப்ரீவியஸ்லி அவன் வந்து ஃபோஸ்டருக்கு கொண்டு விடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் இருக்கும்போது இஸ் பியூர் வெஜிடேரியன் ஒன்லி. அந்த தயிர் சாதம் சாப்பிட்றது, பருப்பு சாதம் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் கேரட் சாப்பிட்றது, உருளைக்கிழங்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருந்தான். சப்சிக்வெண்ட்லி ஃபோஸ்டர் பிளேஸில் போனதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வந்து ஏன்னா ஒரு டாக்னு அவங்க டேக் கேர் பண்ணுறது கிடையாது, 4 dogs 5 dogsன்னு அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஃபுல்லாக வந்து சிக்கன்லாம் கொடுத்து சிக்கனுக்கு வந்து அக்கஸ்டம் ஆயாச்சு. நாங்கள் ஆக்சுவலி வி ஆர் வெஜிடேரியன், நாங்கள் நான்வெஜ்லாம் நாங்கள் இது பண்ணுறது கிடையாது. அது எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெளியில் ஹோட்டலில் வாங்கி கொடுங்க. அந்த பர்டிகுலர் ஹோட்டலில் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பெட் டாக்ஸ்க்குன்னு அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப அந்த மசாலாஸ் காரமெல்லாம் ரொம்ப போடாமல் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. நாத்தனார் வந்தாங்க. நாங்கள் இதோட ஸ்டோரியெல்லாம் சொன்னோன்னா இது கொஞ்சம் அரகன்ஸியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க.
பார்த்தா வெல் பிஹேவ் டாக் ஆகிடுச்சுமோ, ட்ரெயின் பண்ணி நாங்கள் தூக்கிட்டு வந்த மாதிரி இந்த டாகை எடுத்துகிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ட்ரெயின் டாகாக இருந்தது. எல்லாருக்குமே ஆச்சரியம் இது எப்படி இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலி இவன் நல்ல டாகாக இருந்திருக்கான், பட் அவனோட டைம் அது அப்படி இருந்திருக்கு. அவங்க போனவொடனே அவன் அக்ரெசிவாக மாறி இருக்கான். பட் இப்போ பேக் டு ப்ரிவிலியன். அவங்க ஓனர் இறந்த பிறகு, அவங்க சூசைட் பண்ண பிறகு, அது வந்து அவங்க ஓனர் மேலே காட்டுற அந்த அன்பு வந்து டிப்ரெஷன் சொல்கிறதோட செப்பரேஷன் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் டாக்ஸில். டாக்ஸ் வந்து ஒரு ஆன்சைட்டிஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி இருக்குது. ஓனர் பிரியும் போது வர ஆன்சைட்டி, ஒரு சவுண்ட் வந்த ஆன்சைட்டி, ஒரு நியூ பிளேஸ் வந்த ஆன்சைட்டி, இந்த மாதிரி நிறைய ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ் இருக்குது. ஓல்டு ஏஜில் காக்னிசன் டிஸார்டர்ஸ்னு ஒரு ஆன்சைட்டி இருக்குது, கெனைன் காக்னிசன் டிஸார்டர்ஸ். இது வந்து பியோர்லி ப்ரீவியஸ் ஓனர், சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஓனரோடைய அட்டாச்மெண்ட்டு பிரியும் போது வர்ற ஆன்சைட்டி. நிறையா நாளோட சின்ன வயசுலேருந்தே இருக்கும்போது அதனுடைய நினைவுகள் டெஃபினட்டாக மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த பதிகிற நினைவுகள் வந்து திருப்பியும் அந்த இடத்துக்கோ அந்த சுச்சுவேஷனோ வரும்போது அதை ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த டாக் வந்து திருப்பி அவங்க ஓனர், ஒரு அடாப்ட் பண்ண ஓனர் வந்து திருப்பி அந்த பழைய ஓனர்கிட்ட போகும்போது அந்த ஏரியா, அந்த இடத்த பார்த்தோன்னே அந்த அந்த பழைய ஓனரோட நினைவுக்கு வந்தது. அதான் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கு. அந்த ஓனரை தேடி இருக்குது. இந்த ஓனரை தேடுற விஷயம் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ணலான்னா, அந்த சுச்சுவேஷனுக்கு திருப்பி டாகை கொண்டு போகக்கூடாது. அதுக்கு ஓவர் கம் பண்ணிவிட்டு வர்ற ஓனர், அடாப்ட் பண்ண ஓனர் வந்து அந்த டாக் மேலே அதே அளவுக்கு அன்பு செலுத்தினாவோ, அதே அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பழைய ஓனரை அதுக்கு நினச்சி பார்க்காது. அது எப்போ நினைக்கும்னா, எப்போவுமே எந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும்போது தான் அதை நினச்சி பார்க்க முடியும். வந்த பிறகு திருப்பி அவர் இருந்தாங்களேன்றதை நம்ம ஹியூமனில் இருக்க மாதிரி அது திருப்பியும் அதை வந்து யோசிச்செல்லாம் நினச்செல்லாம் அதுக்கு வருத்தப்படுறதுக்கோ டிப்ரெஷனுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஷாம் வந்து டோட்டலி இப்போ செட்டில் ஆகிட்டான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இங்கே. எங்களை மோஸ்ட்லி அவன் மறந்துட்டான். அவனோட பாஸ்ட்டும் வந்து அவன் மோஸ்ட்லி மறந்துட்டான். இப்போ வந்து அவன் பழைய லைஃப் வந்து அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். பட் மிடில் வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இத்தனை நாள் கூட இருந்தவங்க சடனாக எங்கே போனாங்க, அண்டு ஒரு ரொம்ப அதிகமான பாசம் கொடுத்தவங்க சடனாக இறந்துட்டாங்கன்னும் போது அந்த அனிமலுக்குமே அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸுன்றது வந்து ஈக்குவலி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் வந்து வாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போவாங்க காசு கொடுத்து. பட் இவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு அவனுக்கு வந்து செகண்ட் லைஃப் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஷாம் வந்து இப்போது டோட்டலி வந்து ஹி இஸ் ஃபைன் அண்ட் அவன் ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க கூட.